அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம். ஆமேன். இந்த வார்த்தை நமக்கு இந்த வருடத்தில் தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த, ஒரு விசுவாசிக்க அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி இருக்குன்னா, இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் வீட்டில் போய் வாசிச்சிங்க? இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் வீட்டில் போய் வாசிச்சிங்க? வாக்குத்தத்தம் ஒத்த வார்த்தையே இல்லை, மொத்த அதிகாரத்தை யார் வீட்டில் போய் வாசிச்சிங்க? ஆமீன். கர்த்தர் நல்லவர். இப்படி தான் இருக்கணும். இப்படியே இருங்க. கர்த்தர் இன்னும் அதை விட அதிகமாக பெருக பண்ணுவார். சோத்திரம். அதிகமாக ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அதிகமாக உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படியே இருங்க. கீப் இட் அப். ஆமீன். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சவங்களுக்கு தெரியும், இதுல ஒரு இடத்துல கூட ஆசீர்வாதமான வார்த்தை இருக்காது. இந்த 23 அதிகாரத்துல ஒரு இடத்துல கூட இந்த 14வது வசனத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் வாக்குத்தத்தம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. ஜாக்கிரதையா இரு, சுத்தமா இரு, அவனை சேர்த்துக்காத, இவனை சேர்த்துக்காத, இவனை வீட்டுக்குள்ள விடாத, அவன் கூட கூட்டு வைக்க. இப்படிதான் இந்த வசனம் முழுக்க இருக்கும். அந்த அதிகாரம் முழுக்க இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த வருடம் நம்மளை தேவன் எப்படிப்பட்ட ஒரு 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 மனிதர்களாக, ஒரு விசுவாசிகளாக இருக்கணும்னா, தனித்துவம் வாய்ந்தவர்களாக. அல்லேலூயா. 10ஓடு 11 இல்ல, தனித்துவமான ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும். நான் எல்லோரோடு சேர்றதோ பழகுறதோ அது தப்பு கிடையாது, அது இருக்கணும், அது இயல்பு. அப்பதான் சுவிசேஷம் சொல்ல முடியும், அப்பதான் அவங்களை ரட்சிப்புகள் நடத்த முடியும். ஆனா என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? தனித்துவமா இருக்கணுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேனே. அதுக்கு மேல இருக்கிற வசனத்துல, மலஞ்சலிக்க போகும்போது நீ ஒரு குச்சி என்ன பண்ணணும், கொண்டு போகணும், குழி தோண்டி நீ அதுல உன் கழிவுகளை போட்ட பின்பு அதை மூடி வைக்கணும். அப்ப தேவன் தமது ஜனங்களை எப்படி இருக்க சொல்றாரு? மற்றவனை போல என்ன பண்ணாத, நீ இருக்காத. மற்றவனை போல நீ போயிட்டு நீ பாட்டுக்கு அந்த இடத்த அசுத்தமாக்கிட்டு வந்துடாத. உன் அசுத்தத்தை ஒருவனும் காணாதபடிக்கு அதை என்ன பண்ணு, மூடி வை. அப்ப தேவன் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு சொல்றாரு? தனித்துவம் வாய்ந்தவர்களா. அதாவது என் அசுத்தம் யாருக்கும் தெரியாதபடிக்கு, என் ஒழுங்கினம் யாருக்கும் தெரியாதபடிக்கு, என் அவதூறு யாருக்கும் தெரியாதபடிக்கு நான் முடிந்த அளவு சுத்தமுள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. சபையில் மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும். இன்றைக்கு அநேகருடைய சாட்சி கெட்டு போகிற ஒரே இடம் எது? குடும்பம் மட்டும்தான். குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 2 பேர் போதும். இவனை பற்றி அவங்க தப்பாக பேச, அவங்கள பற்றி இவங்க தப்பாக பேச, பிள்ளைங்களை பற்றி அப்பா சொல்ல, அப்பாவை பற்றி பிள்ளைங்க, இப்படி சாட்சிகள் கெட்டு போகிற முதல் இடமே எதுதான்? குடும்பம்தான். அந்த வாய் சும்மா இருக்குமா? நேராக சபைக்கு வரும். சபையில் வந்து அதே காரியத்தை மறுபடியும் என்ன பண்ணும்? கொட்டினதையே மறுபடியும் கொட்ட. அப்போ சபையில் சாட்சி கெட்டு போகும். உறவுகள் மத்தியில் அதையே கொட்ட, சாட்சி கெட்டு போகும். அப்போ என் சாட்சியை நான் முதல்ல குடும்பத்தில் எப்படிப்பட்டதாக வைக்கணும்? ஒழுங்காக வைக்கணும். குடும்பத்தில் சாட்சி ஒழுங்காக தான் சபையில் சாட்சி ஒழுங்காக இருக்கும். ஏன்னா சோதர நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும் புருஷனை குறித்து. அவன் ரோட்டோலக, அதாவது கடைகளில் தெருக்களில் உட்கார்ந்துருப்பான். அவனுடைய மனைவியினுடையதான சொத்து உபசரிப்பை கண்டு, ஒழுங்கை கண்டு அவனுக்கு மரியாதை கிடைக்கும்னு போடப்பட்டிருக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் எந்த அளவுக்கு ஒருவரை மதிக்கிறோம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறோம். நாம் நம்முடைய அசுத்தத்தை நம் மனைவிக்கு முன்பாகவோ, நம் மனைவி தன்னுடைய அசுத்தத்தை கணவருக்கு முன்பாகவோ வெளிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு முடிந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கத்துக்கான வார்த்தை இல்லை, இதெல்லாம் நியூ இயர் அன்னைக்கு சொல்ல முடியல, அதனால இப்போ சொன்னேன். அல்லேலூயா. அதனால பிரசங்கம் நினச்சி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பிரசங்கத்துக்கு போகலை. அப்ப என் வாழ்க்கை முழுவதையும் தேவன் எப்படிப்பட்டதா இருக்க விரும்புறாருன்னா, சுத்தமுள்ளதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அழகா இருக்கணும். நம்ம கசங்குறதை விட, வாடி போன பூவை விட மலர்ந்திருக்கிற பூவை தான் என்ன பண்ணுவோம்? கடைகளில் வாங்குவோம். நம் வாழ்க்கை இந்த வருஷம் மலர்ந்து இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மலர் மேலே எந்த ஒரு பூச்சோ எந்த ஒரு புழுவோ
ஒட்டி என்னுடையதான மலர்தலை வாடி விடாதபடிக்கு நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். கடந்த 7 நாள் சுத்திகரிப்பு ஜெபத்தில் பேசின முதல் வார்த்தையே என் வாசனை நல்லா இருக்கணும், என் வாசனை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர் இருக்கட்டும். இந்த 23:14 வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிற மிகப்பெரிய ஒரு தீர்க்கமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா, உன் சத்துருக்களை நீ ஒப்பு கொடுப்பதற்கு, அதாவது உன் சத்துருக்களை நான் உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நீ சுத்தமா இருக்கணும். உன்னை நான் ரட்சிப்பதற்கு நீ சுத்தமா இருக்கணும். உன் குடும்பம், உன் வீடு, உன் சபை, உன் தேசம், உன் தெரு என்கிற பாளையத்துக்குள் நான் உலாவுவதற்கு நீ சுத்தமா இருக்கணும். அப்ப நம்மளை எதற்கு தேவன் சுத்தமா இருக்க சொல்றாரு? முதலாவது என்னிடத்தில் தேவன் உலாவுவதற்கு நான் சுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஏசாயா கிட்ட எப்ப தேவன் தம்முடைய தீர்க்கமான வார்த்தைகளை போட ஆரம்பிச்சாரு, அவன் ஏசாயாவின் நாவல் அக்கினி விழுந்தது, நான் அசுத்த உள்ளவன் ஆனேன், நான் முற்றிலும் கேடு உள்ளவன் ஆனேன்னு சொல்லி ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசாயாவின் நாவில விழுந்து அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போனுச்சு. அப்ப என் நாவு சுத்திகரிக்கப்படணும், என் சரீரம் சுத்திகரிக்கப்பட்டா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் உலாவுவார். என் மேல் உலாவும் பொழுது நான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன். அப்ப நான் தேவனுக்காக பயன்படுவதற்கு ஏசாயாவை போல தேவன் எனக்குள் உலாவுவதற்கு என்னை நான் என்ன பண்ணணும்? முதலாவது சுத்திகரித்துக்கணும். அல்லேலூயா. சுத்தமாக்கணும். இரண்டாவது, வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவுவதற்கு நமக்கு யாக்கோபை குறித்து நல்லா தெரியும். யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில இருந்து விரட்டி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இரவோட இரவா யாருக்கும் தெரியாம மாமனார் அங்கிட்டு போக மருமகனும் 4 மனைவிமார்களும் இங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓட்டாங்க. அப்ப ஓடும் பொழுது லாபான் விரட்டி வந்துகிட்டு இருக்காரு. எதுக்கு? யாக்கோபை பிடிக்கிறதுக்கு. யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான். யாக்கோபு எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். யாக்கோபை நான் விடமாட்டேன், சும்மா விடமாட்டேன்னு சொல்லி லாபான் வேகமா விரட்டி வராரு. விரட்டி வரும்பொழுது லாபான் யாக்கோபை பார்த்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, என் தெய்வத்தை மட்டும் என்ன பண்ணு, என் பிள்ளைங்களை கூட்டிக்கப்பா, என் பிள்ளைங்களை நீ கூட்டிட்டு போ, என் ஆசீர்வாதத்தை நீ எடுத்துட்டு போ, ஆனா என் தெய்வத்தை மட்டும் நான் கொடுத்துட்டு போ. ஆனா இங்க யாக்கோபுக்கு தெரியாது, தன்னோடு விக்கிரகம் வருவது யாக்கோபுக்கு தெரியாது, தன்னுடைய பிரயாணத்துல அசுத்தம் இருப்பது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனா இந்த அசுத்தம் யாருக்கு தெரியுதுன்னா தேவனுக்கு தெரியுது. என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல இந்த 2026ல நான் தடையில்லாம ஓடணும்னாக்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வானத்தின் வாசலை நான் பார்க்கணும்னா, அங்க அப்படித்தானே போட்டிருக்கு, இந்த இடத்துல எனக்கு தரிசனமான இதே இடத்துல நான் பலிபீடம் கட்டி நான் தொழுது கொள்வேன்னு சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்ணார்ல, அந்த வானத்தின் வாசலை நான் பார்க்க வேண்டும் என்றால் என் பிரயாணத்தில் நான் ஒரு அசுத்தத்தை வைத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப லாபான் விரட்டி வராரு. யாக்கோபுக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயம், யாக்கோபு அறியாமைன்ற ஒரு விஷயத்தினால அன்றைக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா யாக்கோபுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, யாக்கோபுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியாது. அதனால லாபானுக்கு கர்த்தர் எச்சரிப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ அவனை தொட்டன்னு வச்சுக்கிய நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப நாம் அறியாமையில் நம்ம இடத்துல அசுத்தம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் நான் அறிந்து சில அசுத்தங்களை செய்வேன் என்றால் நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. அப்ப என் பிரயாணத்தில் அசுத்தம் இருக்கா, என் அறியாமையில் இருக்கா, இல்லை எனக்கு தெரியாம யாரும் கொண்டு வராங்களா, என் பிள்ளைகளிடத்துல அசுத்தம் இருக்கா, என் மனைவியின் இடத்துல, இல்லை என் வீட்டில், நான் வேலைக்கு போற இடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, இப்படி பல இடங்கள்ல நான் அசுத்தம் உள்ளவனா இருக்கேனா, இல்லை சுத்தம் உள்ளவனா இருக்கேனா, நான் போகிலும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் வருகையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் போறப்பையும் சுத்தம் உள்ளவனா இருக்கணும், திரும்பி வரப்பையும் எப்படி வீட்டை விட்டு வாசலை தாண்டி வெளியே போறப்ப எந்த அளவுக்கு குளிச்சு நீட்டா போறோமோ அதே சுத்தம் மீண்டும் வீட்டுக்குள் வரும் பொழுது இருதயத்தின் சுத்தம். அதுக்குன்னு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை, வெளியில் போயிட்டு ஒரு 30 ரூபாயை கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு இருதயத்தில் ஒரு சுத்தத்தோடு வெளியில் போகிறோமோ அதே போல் வெளியில் இருக்க கண்ட கருமத்தையும் பார்த்து இருதயத்தில் அசுத்தமாக்காம அதே லக்கோடு என்ன பண்ண வீட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட மனுஷன் போகையிலே ஆசீர்வதிக்கப்படுவான், வருகையிலே ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? என் ஜனத்தின் பிரயாணம் முதலாவது எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதனாலதான் யாக்கோபு பிரயாணத்தை தடுத்தாரு கர்த்தர். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாது? பிரயாணம் பண்ணவே கூடாது. நீ அசுத்தத்தோடு என் சமூகத்துக்கு வர்றது எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா யாக்கோபு இப்போ போறது எங்கன்னா பலிபீடத்தில் போயிட்டு தேவனுக்கு பலி செலுத்தும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி என்னை காப்பாற்றினீரே. 21 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் நான் தனிமையா இருந்த பொழுது, நான் வெறுங்கையா இருந்த பொழுது, நான் கோலும் கையுமா இருந்த பொழுது என்னை இரு பரிவாரத்தோடு இருக்கிற மனுஷனை ஆசீர்வதிச்சிரேன்னு சொல்லி அவன் ஆராதிக்க போறான். கவனிக்கணும், அவன் எங்க போறான்?
ஆராதிக்க போறான். ஆராதிக்க போற தேவன் தடுத்து நிறுத்துறாரு. எதுக்கு நிறுத்துறாரு? நீ பிரயாணமே பண்ணக்கூடாது, இதை நீ ஆராதிக்க வேற வரியான்னு சொல்லி. ஏன் தெரியுமா தடுத்தாரு? அசுத்தம் இருக்கும்படியினால அந்த அசுத்தம் அவனுடைய நீங்கும்படி கர்த்தர் அவனாக தடுத்து நிறுத்தினார். அப்ப என் வாழ்க்கையில நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன் அப்படின்னாக்க, இந்த 2026ல ஒவ்வொரு நாளும் என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்தமுள்ளதா இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். என்னிடத்தில் எந்த அசுத்தத்தையும் வைத்துக் கொள்ளாம. இப்ப சோதரன் லாபான் நேரா வராரு. இப்ப யாக்கோபு கேட்கிறாரு, மாமனாரே, நீ தானே சொன்னீரு புள்ளி வச்சது உனக்கு, புள்ளி இல்லாத எனக்கு. அப்ப நான் அப்படித்தானே வந்தேன். அது எனக்கு விஷயம் இல்லையா? என் தெய்வத்தை எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? அப்ப யாக்கோபு சொல்றாரு, என் மேல தவறான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. என் மேல தவறான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. லாபான் சொல்ற, நான் பொய் சொல்ல உண்மையை தான் சொல்றேன். சுத்தி தேடிப்பாரு. தேடி பார்க்கறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ராகேல் பார்த்த வேலைங்கிறது வெளியில வந்துருச்சு. அப்ப ராகேல் என்ன பண்றாங்க? அந்த அசுத்தத்தை தூக்கி எறிவதற்கு தன்னை விட்டு கொடுத்தாங்க. அந்த கல்வாரி மரத்துல எல்லாத்தையும் புதைக்கும் பொழுது அதையும் என்ன பண்றாங்க? புதைச்சிட்டு இப்ப யாக்கோபு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரயாணத்துல யாக்கோபுக்கு தடை வரல. என் பிரயாணம் தடைபட்டு இருப்பதற்கு என் இடத்துல அசுத்தமே காரணம். அசுத்தம் என்பது தேவன் விரும்பாத ஒன்று. தேவன் விரும்பாத ஒன்று. நான் தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுதே இருதயத்துல இருக்கும்னாக்க நான் வந்து பிரயோஜனம் இல்லை. நான் உபவாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த அசுத்தம் என்கிற அந்த விக்கிரகத்தை, தேவன் விரும்பாத காரியம், அங்க விக்கிரகம்னு போட்டிருக்காங்க, ஒரு சலன்னு போட்டிருக்கோம், அது மட்டும்தான் அசுத்தமா இல்ல. தேவன் விரும்பாத அனைத்துமே அசுத்தம் தான். தேவன் விரும்பாத அனைத்துமே அசுத்தம் தான். ஒருத்தர் நேசிக்கலையே, அதுவே அசுத்தம் தான். ஒருத்தருக்கு உதவி செய்யலையே, அது ஒரு அசுத்தம். அன்பு செலுத்தலையே அசுத்தம். வசனத்துக்கு கீழ்ப்படியிலேயே அசுத்தம். ஆலயத்துக்கு கீழ்ப்படியிலேயே அசுத்தம். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, சபையின் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலே அசுத்தம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அசுத்தம். அப்ப இத்தனை அசுத்தமும் என் இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தாவே என் பாளையத்தில் உலாவுங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? உலாவ மாட்டார். சரி, இருக்கட்டும். அப்ப நாம் சுத்தமாய் இருப்பதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். என் உள்ளத்தில் சுத்தம், என் இல்லத்திலும் சுத்தம். அதுக்கப்புறம் என் சபையிலையும் சுத்தம். என் சபையிலையும், சபையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? சுத்தம் உள்ளவனா இருக்கணும். 2 பேர் தேவ சமூகத்துக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இருவருமே எங்க வந்தாங்க? தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. தேவ சமூகத்துல வந்தோம். ஒருத்தர் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அசுத்தமா இருக்கு. ஒருத்தர் இருதயம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அப்ப அசுத்தமா இருக்கிறவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, சுத்தமா இருக்கிறவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது சுத்த மனசோடு நான் இருக்கிறேனோ அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கொண்டு வரும். என் இருதயம் முழுக்க அசுத்தம். தேவ சமூகத்தில் வந்து நான் சுத்த நல்லா கையை தட்டி கண்ணை மூடி இப்படி அப்படி அந்நிய பாஷையை பேசி நான் நல்லா ஜோம் பண்ணி சோத்திர நல்ல வாக்குத்தத்தத்தை பாசிட்டு பேசுகிறப்ப ஆமேன் போட்டு அல்லேலூயா போட்டு எழுதி வச்சு தூங்கி வளைஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இருதயம் முழுக்க வஞ்சகம், அசுத்தம். அவனை பாரு, இவனை பாரு, இவளை பாரு, அவளை பாரு, அந்த அக்காவை பாரு, இந்த அக்காவை பாருன்னு இப்படியே பாரு 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 பாருன்னு ஓ இருதயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதிக நேரத்தில் பார்க்காதனால நமக்கு வரக்கூடியது நமக்கு வர்றது கிடையாது. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் இவனை ஆசிரிக்க, நீ என்ன பண்ணு, என் சமூகத்தை விட்டு வெளியில போ. இப்போ வந்தும் பிரயோஜனம் அல்லேலூயா. என் உள்ளத்தில், என் இல்லத்தில், நான் போகும் சபையில், இதை 3ஐயும் நான் காத்து கொண்டேன்னா என் தெரு சீக்கிரம் ரட்சிக்கப்படும், நான் இருக்கும் பட்டணம் ரட்சிக்கப்படும், நான் இருக்கும் தேசம். அல்லேலூயா. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஜாதியா நீ வளர்றியோ உன் பரிசுத்தத்தை கண்டு அநேகர் உன்னை போல் மாற ஆசைப்படணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாரு. அப்ப சோதரம், நான் என்னை பின்பற்ற வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, அந்த பழக்கத்தை தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் பவுல் சொன்னாரு. அந்த பவுலுடைய வார்த்தையின்படியே, பவுலுடைய வாழ்க்கையின்படியே பவுல் போன அநேக இடத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, சபையை உருவாக்குனாரு, ஊழியத்துல உதவி செஞ்சாரு, எல்லா இடத்துலயும் பவுலுடைய பேர் என்ன பண்ணாரு?
பெருமைப்படுத்தினார். என் பெயர் தேசங்கள் மத்தியில் பெருமை அடைய வேண்டும் என்றால் நான் அவருக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவரை பின்பற்றக்கூடியவனா இருக்கணும். நான் அவரை பின்பற்றுறது மாத்திரமல்ல, என்னை பார்த்து இவன் இயேசுவை பின்பற்றுற அழகா பாருப்பா, இவன் ஆராதிக்கிற அழகா பாருப்பா, இவன் வசனம் வாசிக்கிற அழகா பாருப்பா, இவன் ஜெபிக்கிற அழகா பாருப்பான்னு அதை பார்க்க வைத்து அநேகர் நம்ம பின்பற்றுவது நமக்கு இன்னும் மிகுந்த பிரயோஜனம். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் இருக்க காரணம், பவுல் தன் சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணார்? வாழ்ந்தார். பவுல் மிகுந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால் அவர் போன இடத்துலலாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா நான் இயேசுவை ஒழுங்கா பின்பற்றணும், சுத்த மனசோடு என்ன பண்ணணும்? பின்பற்றணும். என் இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இயேசுவை பின்பற்றுதோ அதை விட 3, 4 மடங்கு 5, 6 மடங்கு அதிகமான அற்புதத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்வார். பவுல் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? தன்னை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். என்னைய நான் ஒப்பு கொடுத்தேன்னா என் தேசத்தை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. பவுல் என்கிற ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. தேவன் எத்தனை தேசத்தை ஒப்பு கொடுத்தாரு தெரியுமா? கலாத்தியரை ஒப்பு கொடுத்தாரா? கலாத்திய தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். ரோம தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா? பிலிப்பு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா? கொரிந்து பட்டணத்தை ஒப்பு கொடுத்தாரா? இப்படி பட்டணங்களா பவுலுடைய கரத்தில் கர்த்தரை ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? பவுல் என்கிற ஒற்றை மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்ததால் பவுல் போன அனைத்து பட்டணங்களையும் கர்த்தரை ஒப்பு கொடுத்தார். பவுல் போன அனைத்து பட்டணங்களையும் பவுலுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் சத்துருக்களை பவுலுடைய கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க காரணம், பவுல் தன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை நம்ம வந்திருக்கிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையே பவுலை போல நான் தேவனை தேவ சமூகத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பேன்னா, தன்னை ஒப்பு கொடுப்பேன்னா, மீதம் வரக்கூடிய 51 வாரங்களும் கர்த்தர் மற்றவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர் மிகுந்த வல்லமை உள்ளவராக, மகத்துவமான தேவனாக, தனித்துவம் வாய்ந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சுத்தமா இருப்பதை தேவன் அதிகமாக விரும்புகிறார். இரண்டாவது, நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஏன்னா நான் கேட்கிறேன், என் சத்துருக்களை கொடுங்கன்னு கேட்கிறேன். சத்துருக்களை கொடுங்கன்னு கேட்கிறேன். கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? தாவீது முறியடித்தான், கோலியாத் சவுல் முறியடிக்கல. அப்ப இங்க நடக்கிற விஷயம் என்ன? எவன் இருதயம் தன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்திருக்குதோ அவனுக்கே கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. புரியுதா யாருக்காவது? யாருடைய இருதயம் அதிகமா தன்னை கர்த்தருடைய சமூகத்துக்கு விட்டு கொடுத்திருக்குதோ, அதிகமா தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்குதோ அவன் கைக்கே கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பாரு. சவுல் தன் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. ஆனா தாவீது தன் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவன் கையில, தாவீதின் கையில், அவன் சிறியவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்ட புது மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அபிஷேகம் பெற்ற புது மனுஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷன் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட அனுபவத்தில் அநேகர் அங்க இருக்கும் பொழுது, என்னை விட திறமையில் அநேகர் அங்க இருக்கும் பொழுது, என்னை விட யுத்தத்தில் வல்லமை படைத்த அநேகர் அங்க இருக்கும் பொழுது, கர்த்தர் ஏன் சிறுவனான என்னை, பட்டயம் தூக்க தெரியாத என்னை, ஈட்டியை பிடிக்க தெரியாத என்னை, வில் நானேறி எரிய தெரியாத என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் இருதயம் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் என்னை கொண்டு என் கரத்தில் பெரிய ஆயுதம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கரத்தில் பெரிய பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, என் கரத்தில் பெரிய அதிகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண கூழாங்கல்லா இருந்தாலும், சாதாரண கவனா இருந்தாலும், சத்துருவை என் கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு என் வாழ்க்கை முழுவதும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கணும். கொடுங்க ஆண்டவரே, கொடுக்கிறேங்கிறது கிடையாது. முதல்ல நான் கொடுத்தாதான் அவர் எனக்கு கொடுப்பாரு. கொடுங்கள் அப்பொழுது, அப்படிதானே வேதம் சொல்லுது. காணிக்கை மாத்திரமில்ல, என்னை தேவ சமூகத்தில் எவ்வளவா ஒப்பு கொடுக்கிறேனோ அதே அளவுக்கு கர்த்தர் எனக்காக சில காரியத்தை ஒப்பு கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது. அப்ப ரெண்டு அப்பொழுதுக்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம், நான் என்னை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை விட்டு கொடுக்கிறேனோ அதே அளவுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு. நான் எந்த அளவுக்கு தேவனை தேடுறேனோ அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தாவீது தன்னை முழுக்க முழுக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவிப்பதற்கு தாவீது என்ன சொல்ற? வேட்டைக்காரனா கிடையாது. அவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மனுஷன்.
ஆடு மேய்க்கக்கூடிய மனுஷன் வேட்டைக்காரனா மாறணும்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கிண்ணறங்களை வாசித்து தன் தேவன் என்ன பண்ணி கொண்டிருப்பான், ஆராதித்து கொண்டிருப்பான். அப்ப எவன் தன் தன் நிற்கையிலும் தன் நடக்கையிலும் தன்னுடைய போக்கிலும் வரத்திலும் தன் வேலை ஸ்தலங்களிலும் தன் வீடுகளிலும் ஆலயத்திலையும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்களோ, ஆராய்த்து கொண்டே இருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் சத்துருக்கள் என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப சவுலுக்கு அந்த அறிவே கிடையாது. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு சில சமயங்களில் சில அறிவுகள் என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன அறிவு வேலை செய்யல, என்னையே நான் முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இவனை ரசிங்க, ஆண்டவரே அவரை ரசிங்க, தேவனே அவங்கள ரசிங்க, இந்த அக்காவை ரசிங்க, அந்த அம்மாவை ரசிங்கன்றோமே. ஆண்டு நான் முதலாவது முழு ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யணும் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? வேதம் லூக்காவில் என்ன சொல்லுது, உலகம் முழுவதே ஆதாயம் பண்ணினாலும் தன் இருதயத்தை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? தன் ஜெபத்தை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? தன் உபவாசத்தை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆராதனை வேலையை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. ஆனா எல்லாமே நான் செய்வேன். ஆனா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற காரியத்தை மட்டும் என்ன பண்ணுவேன், நஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இது சவுல் செஞ்சது. தேவன் எல்லாமே சவுலுக்கு செஞ்சிருந்தோம். தேவனுக்கும் சவுலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை அது அருந்து கொண்டே இருந்துச்சு. அதனாலதான் சொன்னாரு, இவனுக்கு வேண்டவே வேண்டாம், இவனை விட்டு என்னுடைய உடன்படிக்கை என்ன பண்றேன், எடுக்கிற என் சமாதானம் என்ன பண்ற, எடுக்கிற என் தேவ மகிமை என்ன பண்ற, எடுக்கிற நான் கொடுத்த அபிஷேகத்தை எடுக்கிற. ஏன் எடுக்கிறேன்னு சொல்றாருன்னா, அந்த ஐக்கியம், அந்த ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை என்ன இல்ல. முதலாவது சவுல் சொன்ன வார்த்தை என்ன, நான் சின்னவன். நான், அதாவது என் கோத்திரம் சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரமாக என் கோத்திரம் சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்துல என் குடும்பம், கீஸ் என்கிற குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். கீஸ் என்கிற சின்ன குடும்பத்துல சவுல் என்கிற நான் ரொம்ப சின்னவன். அப்ப கோத்திரத்திலே என் கோத்திரம் சின்ன கோத்திரம், என் கோத்திரத்திலே என் குடும்பம் சின்ன குடும்பம், என் குடும்பத்திலே நான் ரொம்ப சின்னவன். சின்னவன் என்றால் வயது அல்ல, சின்னவன் என்றால் வயது அல்ல, அனுபவமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல திறமையா இருக்கட்டும், நான் ரொம்ப பின்தங்கினவன் தான் சின்னவன் அர்த்தம். எல்லாவற்றிலும் பின்தங்கினவன் என்று ஒப்பு கொடுத்த சவுலுக்கு இப்ப என்ன வந்துருச்சு, ஸ்தோத்திரம், பெருமை வந்துருச்சு. எதை நட்டு வைக்கிறான், ஜெயஸ்தம்பத்தை நட்டு வைக்கிறான். எதற்கு? இவன் செய்யாத ஒரு காரியத்துக்கு, இவன் ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கைக்கு இவன் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். யாரு? சவுல். தன் ஒப்பு கொடுத்தல் எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலா இருக்கணும்? ஆரம்பத்தில் என்ன சொன்ன, இந்த ராஜரீக அபிஷேகம் கையில வரும் பொழுது, இந்த வாக்குத்தத்தம் என் கையில வரும் பொழுது, இந்த வருஷம் 2026 கர்த்தர் என் கையில கொடுக்கும் பொழுது, வருஷத்தின் வாக்குத்தத்தம் என் கையில கொடுக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உலாவுங்கப்பான்னு சொன்னேனா? ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, சத்துருவை ஒப்பு கொடுங்கப்பான்னு சொன்னேனா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ரட்சிங்கப்பா நான் சொன்னேனா? ஆனா சொன்ன வார்த்தையை அந்த வருஷத்தின் முடிவுல வரைக்கும் நான் காத்து கொள்றேனா? ரொம்ப முக்கியம். அதுலதான் வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வருது. ஆரம்பத்தில் சொன்ன சவுல் தன் வார்த்தையை முழுவதுமா காத்துக்கொள்ள. இன்னைக்கு அநேக நேரம் தேவ சமூகத்துல வார்த்தையை விட்டுறோம். ஆண்டவரே நான் அதை செய்யறேன், ஆண்டவரே இதை செய்யறேன். வார்த்தையை விட்டது பிரச்சனை இல்லைங்க, வார்த்தையை காப்பாத்துறதுக்கு ஏற்ற பலனை நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். கிருபையை பெற்றுக்கொள்ளணும், தாழ்மையை பெற்றுக்கொள்ளணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எவன் ஒருவன் தேவ கரத்திலிருந்து அதிகமாய் பெற்றுக்கொள்கிறானோ அவன் தான் தேவனுக்காய் அதிகமாய் பயன்பட முடியும். ஆனா தாவீது இந்த எந்த ஒரு அனுபவமே இல்லாம தனி காட்டுக்குள்ள ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் இருக்கக்கூடியதான அந்த ஃபாரஸ்டுக்குள்ள இவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, ஆராதித்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆராதிக்க சபை இருக்கு, எனக்கு ஜெபிக்க இடம் இருக்கு, எனக்கு வாசிக்க பைபிள் இருக்கு, எனக்கு பாட்டு கேட்க செல்போன் இருக்கு, எத்தனையோ தேவ மனுஷங்க அப்டேட் பண்ண புது புது பாட்டு இருக்கு. ஆனா கேவலம் கேடுகட்டைய முகரை எதை பார்க்கும், யூடியூப்ல எவ எங்க போய் எதை போட்டிருக்காளோ அதை தான் போய் பார்க்கும். அதுக்கு பேர் என்னப்பா, இல்ல இன்னொன்னு பிளாக், விளக்கமாத்து கட்ட. எதை எடுத்துட்டு போவாங்க, இவன் தெருத்துறா பிச்சை எடுக்க போவான், போனை தூக்கிக்கிட்டு ஹோட்டலா போறான், ஃபுட் ரிவ்யூ போட போவான், அதை உட்காந்து இவன் பொழப்பத்தை பார்த்துட்டு இருப்பான். கல்யாணத்துக்கு போட்டிருப்பான் ப்ரீ வெட்டிங் ஷோ, லொட்டு லோஸ், அதை உட்காந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சிங்கமும் கரடியும் உலாவுகிற இடத்துல தேவனை, அதுதான் உண்மையா ஒப்பு கொடுக்கிறது. உண்மையா ஒப்பு கொடுக்கிறது எது?
சிங்கமும் கரடியும் புலியும் சுற்றி வந்தாலும் தின்னா தின்ட்டு போது கழுத, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஆனால் வசதிகள் இருந்தும் ஆராதிக்க வலிக்கு, அப்படிதானே? ஆராதிக்க பிரசங்கம் பண்ணா தூக்கம் வருது, பாவம், தூக்கத்தில் கொல்லிய வைக்க. இனிமேட்டா இப்படி ஒரு ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு இது பழிக்க போகுதுன்னு தெரில. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, சபையில் யார் தூங்கினாலும் அவன் இரவு இடத்துல கண்டிப்பாக தூக்கமே வரக்கூடாது, அவனுக்கு கடைசி வரைக்கும் முடிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஜெபம் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் யார் சபையில் தூங்குங்க பேர் எழுதி வச்சு இதை நான் ஜெப குறிப்பாகவே பண்ண போகிறேன். வீட்டில் சபையிலேருந்தே ஜெபம் பண்ணுவேன். அது குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் குழந்தை நைட்டில் தூக்கம் வராமல் அப்புறம் என்ன பண்ணும்? அழுதுகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சபையில் இப்படி தான் இருக்குன்னு கற்றுக் கொடுத்து கூட்டு வரீங்களோ, தகப்பன் தாய்மார்கள் தப்பிச்சிங்க. அதே மாதிரி தகப்பன் தாய்மார்கள் சபையில் தூங்குனீங்க, அதுவும் குறிப்பாக பிரசங்கத்திலையும் ஆராதனையிலையும் தூங்குனீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்டில் போய் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்குனாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் தவிக்கட்டும்பா. பகலில் தூங்கின மாதிரியே பகலில் தூங்கட்டும், இரவு ஃபுல்லாக அந்த மாதிரி என்ன பண்ணட்டும், முடிச்சுட்டு. யார் உங்களுக்கு வேலை தருவா? சபைனா மட்டும் இலக்காரம், வேலைனா மட்டும் இது அப்படிதான் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போயே சொல்லிட்டேன் முதல்லையே. அப்புறம் பாஸ்டர்னு வந்து அழுகக்கூடாது என்கிட்ட. அல்லேலூயா. இது சாபம்லாம் கிடையாது, சின்ன எச்சரிப்பு. அல்லேலூயா. சின்ன செல்லமான எச்சரிப்பு. எப்படி தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து ஒழுங்கா இருக்கல கையை காலை உடச்சு போடுவேன், கை காலை உடச்சிருவாரு, அதுக்குன்னு தகப்பன் மிரட்ட செல்லமான கண்டிப்பு. நான் சொல்றது அதான், ஆனால் நான் செய்வேன். அவர் செய்ய மாட்டார், நான் செய்வேன். அதான் எனக்கு அவருக்குள்ள வித்தியாசம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவாரு, கர்த்தர் தன் தகப்பனை விட ஒரு பிள்ளைக்கு இறங்குவாரு. ஆனா ஊழியக்காரர் இருக்க நாங்க என்ன பண்ண மாட்டோம் சீக்கிரத்துல. நின்னதுதான் 3 கால்னா அது 3 கால் தான், அதுக்கு 4 கால் நாங்க என்ன பண்ண மாட்டோம். அப்படி இருந்தா மட்டும்தான் சபை என்ன பண்ணும், ஒழுங்கான பாதையை நோக்கி போகும். சரி, உன் போக்கில் நீ போன மெய்ப்பன் ஒரு போக்கில் போனாருன்னா அது எங்கேயாவது ஓனாவாயில் என்ன பண்ணும், சிக்கி சின்ன பின்னமை சீரழிஞ்சு கிடக்கும். சரி, கர்த்தர் நல்ல ஒரு நேரம் போயிட்டு பிரசங்கத்துக்கு நான் போகாமல் இருக்கேன். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நான் எவ்வளவா கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்குறேனோ, என் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. அநேகமாக பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கணவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படியா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தன்னுடைய பிள்ளைங்களுக்காக இரவு நேரம் முழுவதும் முழங்கால் போட்டு அவருடைய தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நான் ஊழியக்காரனா இருக்கேன், என் பிள்ளைங்க ஊதாரியா என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு நித்தம் இரவு நேரத்தில் பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாராம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஒரு நாள் அந்த பிள்ளைங்களும் அவரை போலவே ஊழியத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு தகப்பனோடு சேர்ந்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க மட்டும்தான் பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து வளர்க்கணும் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க நாமளும். ஆண்டவரே, என் பிள்ளை உலகத்தானா போல வந்துடக்கூடாதுப்பா, என் பிள்ளையோடைய வாயில கெட்ட வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான், நிறைய பேரை பார்க்குறான், நிறைய பேர்கிட்ட பழகுறான், ஆனால் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என் கணவர் வேலைக்கு போகிறாரு, அவருக்கு எந்த விபத்தும் வந்துடக்கூடாது. என் கணவர் வேலைக்கு போகிறாரு, வேலை செய்கிற இடத்துல அவருக்கு விரோதமாக எவனும் சதித்திட்டு என்ன பண்ணிடக்கூடாது. அவர் நல்லா வேலை செய்கிறாருன்றதுக்காண்டி அவரை இறக்குறதுக்கு எவனும் முடிவு செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி கணவர்மார்களும் மனைவிக்காக, ஆண்டவரே, என் மனைவி வீட்டில் தனியாக இருப்பா, அவள் எதையும் நினச்சி என்ன பண்ணிடக்கூடாது, பயந்துடக்கூடாது, அவள் வீட்டில் தனியாக இருப்பா, கர்த்தர் நீங்கள் தான் துணையாக இருக்கணும், அவள் நல்லா சாப்பிட்டு அவள் ஹெல்த் அவள் பார்த்து இப்படி ஜெபம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுத்து வாழ்றது. இதுக்கு பேர் தான், இதை தான் ஈசாக்கு ரெபெக்காலும் வாழ்ந்தாங்க. ஏன் ஒரு நல்ல ஒரு திருமண ஜோடின்னு ஈசாக்கு ரெபெக்காலையும் பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அந்த மாதிரி. ஈசாக்காக ரெபெக்கால் ஜெபம் பண்றாங்க, ரெபெக்காலுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ண, எத்தனை மனைவிமார்கள் கணவருக்காக ஜெபம் பண்றோம். ஒரு மனைவியே தன் கணவனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியல, ஒரு கணவனே தன் மனைவிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியலன்னா அப்புறம் இவங்களுக்காக என்னத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறாரு? தேசத்தையே ஒப்பு கொடுக்க போறாரு. ஜெபம் பண்ணணும், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன வேலை? கணவன்மார்கள் வேலைக்கு போகிறாங்க, சரி, வேலைக்கு போகிற மனைவிமார்கள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிற மனைவிமார்களுக்கு இதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன வேலை நமக்கு? சாப்பிடுவோம், தூங்குவோம். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. அதுக்கப்புறம் தூங்குங்களேன், யார் கேட்க போகிறேன்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில் இருக்கிறவரோட கர்த்தர் என்ன பண்ணுவார்? உலாவி கொண்டே இருப்பார். குடும்பத்தில் இருக்கிறோட கர்த்தர் என்ன பண்ணுவார்? உலாவி கொண்டே இருப்பார். பிள்ளைங்கள் போக்கில் வரத்தின் கர்த்தர் என்ன பண்ணுவார்?
உலாவி கொண்டே இருப்பார். யாருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிகமா உலாவுவார். தாவீதுக்கு கர்த்தர் சிங்கத்தை முறியடிக்க ஏன் உதவி செஞ்சாரு? அவன் காட்டுல தானே இருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் வெறும் ஒரு சாதாரண 5 அறிவு உள்ள ஆட்டுக்காக அவன் போய் சிங்கத்தின் வாயை கிழிக்கிறதும் கரடியின் வாயை கிழிக்கிறதும் செஞ்சான்னா எதுக்காக கர்த்தர் அதை செய்யணும்? அது ஒரு சாதாரண மிருகம் தானே. அந்த மிருகம் செத்துட்டு போதுன்னு விட்டுருக்கலாமே. இந்த தாவீது ஒரு சின்ன பையன் தானே, அவன் செத்துருக்கலாமே. எதுக்கு அவனுக்கு தேவன் அவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொடுக்கணும்? எதுக்கு அவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொடுக்கணும்? ஒப்பு கொடுக்கிறவன் சின்னவனானாலும் சரி பெரியவனானாலும் சரி, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒப்பு கொடுக்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. வேதாகமத்தில் அநேக வாலிபர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுப்பியிருக்கார். அநேக முதியவர்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன் 2 பேரும் ஏன் டேலி பண்ணுறாங்க? யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், அவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வேகமாக என் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். அப்படிதானே? யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். யோசுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த வார்த்தையை சொல்றது ராகாப் என்கிற அந்த ஸ்திரீ எரிகோவின் மேல வேவு பார்க்க போனவர்களிடத்தில் சொல்ற வார்த்தையை பாருங்க. எங்களுக்கு திகில் பிடித்தது. எந்த ஜனம் தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்றாங்களோ அந்த ஜனத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிற புறஜாதியாருக்கு என்ன வருமா? பயம், நடுங்குவா அப்படியே. அதனாலதான் ஏலியின் பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த உடனே அங்க இருக்க அனைவருக்கும் கால் நடுங்க காரணம் தெரியுமா? வந்தது யாரு? தேவனுடைய பெட்டி. வந்திருக்கிறது யாரு? தேவனுடையதான பெட்டி. அப்ப ஸ்தோத்திரம். தேவன் தமது ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலை கொடுப்பாருன்னு பார்த்தா, முதலாவது தன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டவங்கள், தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்றவங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிற காரியம் மற்றவங்க கண்களுக்கு எப்படி இருக்கும்? திகில் உண்டாகும், பயம் எடுக்கும், பார்த்தாலே பயப்படுவாங்க. இன்றைக்கு ரவுடிகளை பார்த்தா பயப்படுறோம், அரசியல்வாதிகளை பார்த்தா பயப்படுறோம், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்களை பார்த்தா பயப்படுறோம். காரணம் என்ன? அவங்க கோலியாத்தா? அவங்க காட்டேரிகளா? அவங்க என்ன மிருகங்களா? ஆனா ஏன் பயம் வருது? அவங்க இருக்கிறதான இடம். சிலருக்கு பணம், சிலருக்கு இடம். ஆனா இடமும் இல்ல, பணமும் இல்ல. இடமும் இல்ல, பணமும் இல்ல. பரதேசிகளை போல நடந்து கொண்டிருக்கிறதான இஸ்ரவேலரை பார்த்து யாருக்கு திகில் உண்டாகுது? யாருக்கு உண்டாகுது? எரிகோ கோட்டையில் இருக்கக்கூடிய ராகாப் சொல்றா இந்த வார்த்தை. உங்களுக்கு உங்கள் தேவன் செய்த நன்மையை கண்டு, ஒப்பு கொடுத்தலை கண்டு எங்கள் இருதயம் திகில் பிடித்தது, எங்கள் தேசம் திகில் அடைஞ்சு இருக்குது. ஐயோ, இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா கிடையாது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது, ஒரு தளபதி கிடையாது, ஒரு யுத்த வீரர்கள் கிடையாது, ஒரு ஆயுதங்கள் கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்து எவனாவது பயப்படுவானா? அதுதான் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. என்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், என்கிட்ட அணு ஆயுதம் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட பட்டயம் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட ஈட்டி இல்லாம இருக்கலாம், எனக்கு எந்த போர் தந்திரமும் தெரியாம இருக்கலாம், என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், எனக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா வெறுமையா ஒரு பரதேசிகளை போல நடந்துகிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, பாதரட்சியை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. எல்லாத்தையும் இழந்து வனாந்தத்துல சாப்பாட்டுக்கு பொறுக்கி சாப்பிட்டவங்க எப்படி இருப்பாங்க? மண்ணாவை பொறுக்கி சாப்பிட்டவங்க எப்படிப்பட்ட தோரணையில் இருப்பாங்க? ராஜ தோரணையில் இருப்பாங்களா? இல்லை ராஜ வஸ்திரத்தில் இருப்பாங்களா? பொறுக்கி சாப்பிட டெய்லி சாப்பிட என்ன பண்ணணும்? எடுக்கணும். தேவன் கொடுப்பாரு, இவங்க போய் உழைச்சி அதை பொறுக்கி சாப்பிடணும், வேலை செய்யணும். நல்லா உழைக்க வச்சாரு இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா இவங்கள பார்த்து யாருக்கு பயப்படும்? பயம் வருது. கோட்டைக்குள்ள இருக்கிறவன் பயப்படுறான். அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? இல்லை என்னமோ சொல்றீங்க பாச, நாங்கள் கேட்குறோன்னு கேட்குறீங்களா? புரியுதா?
சந்தோஷம். யாரை பார்த்து யாருக்கு பயம் வருது? பரதேசிகளை போல நடந்துகிட்டு இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கோட்டையின் மேல் பாதுகாப்பா இருக்கிற யாருக்கு பயம் வருதான்? எரிகோவின் மக்களுக்கு பயம் வருதான், திகில் வருதான். காரணம் என்ன? தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிருந்தாலும், பின்வாங்கி போயிருந்தாலும் தங்களை தேவ கரத்துல விட்டு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இதுக்கப்புறம் நீரே சரணம் அப்பா, நான் வேற எங்கேயும் என்ன பண்ணல, போகலப்பா. இயேசுவே சரணாகதின்னு சொல்லி, இயேசுவே போதும் என்று சொல்லி நான் ஊர் முழுக்க சுத்தி பார்த்தேன். 11 வருஷமா நான் ஊரு சொத்தை பூரா வித்து எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி வந்தவங்க தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லா சோத்திரம் திலாலங்கடி வேலையும் பார்த்தவங்க தான். தேவனே சொல்றாரு, இவன் வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவன் திருந்தவே மாட்டான். யாரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறா? அழைத்த தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு, இவன் திருந்தவே மாட்டான், இவன் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு தேவனே சொல்லியிருந்தோம். அந்த ஜனங்கள் ஒரு நேரம் வந்த பொழுது, ஒரு காலம் வந்த பொழுது, இதுக்கப்புறம் நான் தவறு செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் நான் மற்றோடு சேர்ந்து ஐக்கியப்பட மாட்டேன், அசுத்தத்தை நான் வைத்துக்கொள்ள மாட்டேன், என் பாளையத்தை நான் சுத்தமாக்குவேன், என் பிரயாணத்தை நான் சுத்தமாக்குவேன், என் உள்ளத்தை என் இல்லத்தை நான் சுத்தமாக்குவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. எரிகோ கூட்டுல காலை வைக்கிறாங்க. அங்க இருக்க ராகாப் சொல்லுது, எனக்கு திகில் வருதுப்பா, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் நடக்குது? செங்கடல் பழக்குது, யோர்தான் நைல் நதி முழுவதும் ரத்த நதியா போகுது, மீன் செத்து கிடக்குது, தவளை செத்து கிடக்குது, கல்மலை வருது, வண்டிகள் வருது, வெட்டிக்கிளிகள் வருது, இத்தனையும் வருது, எப்படிப்பா அதெல்லாம் சாத்தியம்? அதுலயும் குறிப்பா நீங்களும் ராம்சேஸ்ல தான் இருக்கிறீங்க, எகிப்துக்குள்ளதான் நீங்களும் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நன்மை நடக்குது, எகிப்துக்காரனுக்கு துரோகம் நடக்கிறதுக்கு இந்த அளவு கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு பயமா இருக்கு. எனக்கு கர்த்தர் நன்மை செய்யறதை பார்த்தா என் சத்துரு பயப்படணும். என்னை எதிர்த்து நிக்கிறவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு பயத்தை விதைக்கணும். எதுல தெரியுமா பயத்தை விதைக்கணும்? எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்றதை கண்டு அவன் பயப்படணும். என்ன பயம் விதைக்கணும்? என்னுடைய பணத்தை வச்சு நான் பயத்தை விதைக்க கூடாது, என் அதிகாரத்தை வச்சு நான் பயத்தை விதைக்க கூடாது, எனக்கு இருக்கிற செல்வாக்கு வச்சு நான் பயத்தை விதைக்க கூடாது. நான் விதைக்கிற பயம் எப்படிப்பட்ட பயமா தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் எனக்காக செய்யற காரியத்தை கண்டு அவன் பயப்படணும். அந்த அளவுக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழணும். இந்த 2026 என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் என்னை கண்டு மிரண்டு ஓடணும்னா, என்னை கண்டு தொட பயப்படணும்னாக்க, அதுக்கு எனக்கு கர்த்தர் செய்யறதை கண்டு அவன் பயப்படுற அளவுக்கு கர்த்தனுக்கு நன்மை செய்ய என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், பரலோகம் போனா போகாட்டி நன்ற. இன்னைக்கு சில பேர் எப்படி பண்றாங்க? இப்படிப்பட்ட மனநிலைமையில தான் சபைக்கே வராங்க. போவோம், இருப்போம், சாகிற அன்னைக்கு சாகுவோம். பாசு நல்ல வார்த்தையை சொன்ன என்ன பண்ணுவார்? அடக்கம் பண்ணுவார், நம்ம பரலோகம் போயிருப்போம். இல்லை, எனக்கு நன்மை செய்யறதை கண்டு எவன் பயப்படணும்? சத்துரு பயப்படணும். அவன் இருதயத்தை திகில் அடைகிறதுக்கு இந்த பரதேசி வாழ்க்கையை வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களை கண்டு யாருக்கும் என்ன வராது? பயம் வராது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுறது யாரு? அரண்மனையில இதுவரைக்கும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி பெயர் எடுக்கப்பட்ட எரிகோ கோட்டையில பாதுகாப்பா வாழக்கூடிய ராகாபு சொல்றாங்க. ஏன்னா ராகாப்புடைய வேலை விபச்சார வேலை, அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அவங்களுக்கு மந்திரியை தெரியும், அவங்களுக்கு தளபதியை தெரியும், அவங்களுக்கு ராஜா கூட தெரியும், ராஜாவின் பிள்ளைங்களை கூட என்ன பண்ணும் தெரியும். அப்ப அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஐயோ இஸ்ரவேல் தேசம் இருக்கு, அந்த கானானி அந்த எகிப்துல இருந்து ஒரு கூட்டம் வெளியே வந்துச்சு பத்தியா, ஐயோ செங்கடலை பிறந்து வந்தான்னு ஒருத்தன் சொல்றான் செங்கடலாவது போனா போது, எகிப்துகளை வச்சு அடிச்சாங்க பாரு அவங்க, ஐயோ ஐயோ இனத்தையும் சொல்லிட்டு போறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யறவங்களுக்கு அநேக காரியம் தெரிய வருது. அவங்க சொல்றாங்க, அவன் சொன்னாங்கிறத விட அவன் இருதயம் எப்படி சொல்லுது? பயத்துல சொல்லுது. நல்ல வேலை அவன் எகிப்துக்குள்ள இருந்தா, நம்மள தொட்டுற போற, நம்ம சாம்ராஜ்யம் என்ன ஆயிரும்? பஸ்பம் ஆயிரும் சொல்லி அவனுக்கு பயம் வருது. அப்ப அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. தேவன் சொல்றாரு ராத்திராங்கத்தின் புஸ்தகத்துல, ஆளோட நிமித்தம் அவங்க சத்தத்துல என்ன பண்ண கேட்டேன், ஜெபத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாங்க, விடுதலையை தாங்க, விடுதலை ஜெபத்துல கேட்கிறாங்க. ஜெபித்து 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 ஒப்பு கொடுக்கிறாங்க. தவறு செஞ்சா ஒப்பு கொடுக்கிறாங்க, பாவம் பண்ணா ஒப்பு கொடுக்கிறாங்க, கீழ்ப்படியாம போட ஒப்பு கொடுக்கிறாங்க, மீறுதல்னா ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆரோன் கன்றுக்குட்டி செஞ்சாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் செய்ய மாட்டோம் மோசே, இதுக்கப்புறம் செய்ய மாட்டோம் தேவனே, எங்களை இந்த ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் நாங்கள்
அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டி வணங்குற காரியம் செஞ்சாங்களா? வேற காரியம் செஞ்சாங்க. அது இருக்கட்டும், திரும்ப என்ன பண்ணல? போகல. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. மாற்றிக்கொள்ளாதவங்க வாழ்க்கை பின்பக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் தன்னை தண்டிக்கும் பொழுது, கர்த்தரோடு பேசும் பொழுது, கர்த்தரோடு இடைப்படும் பொழுது ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறேன், செயல்படுறேன், கீழ்ப்படுகிறேன், செயல்படுறேன், ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், வெறுமையாக்குறேன்னு ஒப்பு கொடுத்த எல்லாருடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் செய்த நன்மையை கண்டு பயப்பட்டது யாரு? சத்ரு. பயந்தது யாரு? சத்ரு. இங்க எத்தனை பேருக்கு பயத்தை விதைக்க ஆசை இருக்கு? உங்களுக்கு யாருக்கும் பயத்தை விதைக்க ஆசை கிடையாதா? இருக்கா இல்லையா? எப்படி பயத்தை விதைப்பீங்க? சப்புன்னு 2 அறை கொடுத்தா, இல்லை இவ்வளோ பெரிய ராடு எடுத்து போட்டுருவேன் பார்த்துக்கணுவீங்களா? எப்படி பயத்தை கொண்டு வர முடியும்? நான் எந்த அளவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தரை கண்டு ஒரு கூட்டம் பயப்படும். போதும். அல்லேலூயா. அது போதும். நான் இறங்கி எதுவும் செய்ய வேணாம், எனக்காக அவர் யுத்தம் செய்வார். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக ஒரு யுத்தத்தையும் பண்ணுவார். எனக்காக ஒரு உணவு கொண்டு வருவார். எனக்காக உணவு, எனக்காக வானத்தில் மலையை கொண்டு வருவார். என்னைய ஒருத்தன் எதுக்க வந்தானாக்கா அவனுக்கு முன்னாடி அவர் நிற்பார். தாண்டி போ பார்த்துக்கலாம். நான் பலவீனப்பட்ட என் பலவீனத்தை சுகமாக்க அவர் வருவார். நான் பின்வாங்கி போன என்னை தேடி அவர் வருவார். எனக்காக, அதான் நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது, ஆனால் நான் பாவியா இருக்க கிறிஸ்து இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்றதுல என்ன வெட்கக்கேடு இருக்கு? நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றதுக்கு வெட்கம் பாவம். நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க வெட்கம் பாவம். நான் பாவியா இருக்கிறப்ப எனக்காக யாவையும் செய்யறாருன்னா இவர் ஆராதிக்க நான் ஏன் வெட்கப்படணும்? அவருடைய நாமத்தை சொல்ல நான் ஏன் வெட்கப்படணும்? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க நான் ஏன் வெட்கப்படணும்? என்ன எப்ப பாரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கா, சொன்னா சொல்லிட்டு போறான், எனக்காக யாவையும் செய்தாரேப்பா, அதுக்காக நான் வந்துட்டு போறேன்னு. அல்லேலூயா. என் சத்ரு என்னையை கண்டு முதல்ல பயப்படணும்னா என் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மாறணும். என் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மாறணும். நான் பணத்தையும் சொல்லலை, அதிகாரத்தையும், நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பவும் ராஜா கிடையாது, அப்போ எதுவுமே கிடையாது. அடுத்த 40 வருஷத்துக்கு அவன் எப்படி தான் வாழ்ந்தான்? அரசன் இல்லாமல் தான் வாழ்ந்தான். இந்த சம்பவத்துக்கு அப்போ தான் நியாயாதிபதியிலே என்ற ஒருத்தரை கர்த்தர் என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். அது வரைக்கும் ராஜா கிடையாது, ஊழியக்காரன் உண்டு, பின்னாடியே மந்தையாட்டம் என்ன பண்ணணும்? மோசேக்கு அப்புறம் யோசுவா. அப்படி தான் இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச காரியம், எரிகோடு இருக்கிறவன் அள்ளு விட்டு போகுது, அலண்டு போகிறான். ஐயோ 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 ஐயோ. ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அனைத்து சத்துருக்களையும், இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து போராடின அத்தனை பேரையும் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் முறியடிக்க வைப்பார். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். எவ்வளவா நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேனோ அவ்வளவா ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை நான் என்ன பண்ணுவேன்? வாழுவேன். அதில் எப்படி தெரியுமா ஒப்பு கொடுத்தாரு? 6:2 வாசிங்கள. அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில். யோசுவா 6:2 சொல்லுது, அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரனையும் நான் உன் கையில் என்ன பண்றேன். ஆனா இவன்கிட்ட யாரு இல்ல, ராஜா கிடையாது, இவனுக்கு யுத்த வீரன் கிடையாது, இவனுக்கு யுத்த தளபதிகள் கிடையாது. ஆனா இவன் கையில யாரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு? ராஜாவையும் யுத்த வீரனையும் ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன? நீ என்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் உனக்காக நான் ராஜாவையும் என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன். சாதாரண மனுஷனை மட்டும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஒரு தேசத்தின் ராஜாவையும் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அப்ப என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக எதுவும் பெரிய பர்வதம் கிடையாது. செருபாபேலனி சமபூமி என்ன பண்ணுவ? போவன் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய காரியமும் தேவ பிள்ளைக்கு முன்னாடி எப்படிப்பட்டதா தான் இருக்கும்? சமபூமியா தான் இருக்கும். அதுக்கு தேவ பிள்ளைகள் நல்ல ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். நல்ல பயபக்தி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் என்னை இம்மட்டும் நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கரவலாளுக்கு பின்னே போன என்னை அரசனாய் மாற்றிருக்கிறேன் நான் எம்மாத்திரம்.
சோதர அடிமையாய் வந்த என்னை இந்த தேசத்தின் மேல் ராஜாவா மாத்தினீர நான் எம்மாத்திரம். யோசேப்பு சொல்றாரு, நான் அடிமையாய் வந்தேன், நீங்களுக்கு தீமை செய்தீர்கள், எனக்கு தேவன் எனக்கு நன்மை செய்தார். தீமை சத்துரு செய்யட்டும், கர்த்தர் நன்மை செய்வார். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். ராஜாவை ஒப்பு கொடுக்கணும், யுத்த வீரனை ஒப்பு கொடுக்கணும்னா நான் அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அதே 6:12 வாசிங்களேன். தொடர்ந்து எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். போதும் போதும் போதும். அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, 7ஆம் தரம்னு போடப்பட்டிருக்கும். எத்தனாம் தரம்? 7ஆம் தரம். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வேலையை யோசுவா முடிச்சுட்டு இப்ப கடைசி நாள் நிக்கிறாரு. எப்படி திரும்ப ஒப்பு கொடுத்தாரு? அவங்கள சும்மா ஒப்பு கொடுக்கல. எரிகோவை வந்து யோசுவா கையில ஆண்டவர் சும்மா ஒன்று ஒப்பு கொடுக்கல. எப்படி திரும்ப ஒப்பு கொடுத்தாரு? 7வது முறை 7 தரம் சுற்றி வந்து, அதாவது யார் தொடர்ச்சியாக ஒரு காரிய தேவ கரத்துல கேட்கிறாங்களோ, தொடர் ஜபம், தொடர் ஜபம். அதான் இந்த வருஷத்துல நான் சொன்ன ஜபங்கள் 52, 100, 21 தொடர் ஜபம். அப்ப யார் தொடர்ந்து தேவ சமூகத்துல காணப்படுறாங்களோ, யாரு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரு தொடர்ச்சியா தேவனுடைய சித்தத்தின் கீழே இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். யோசுவா கையில ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? யோசுவா தொடர்ச்சியாக 7ஆம் தரம், முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 7ஆம் தரம் தொடர்ச்சியாக கர்மேல் பர்வதத்துல சோதர எலியா ஜெபிக்கிறாரு. முதல் தரம் ஜெபிச்சாரு, உள்ளங்கை எழும்பல. 2வது முறை ஜெபிச்சாரு, உள்ளங்கை எழும்பல. 7ஆம் தரம் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறாரு. தன் வேலையாளை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஆகாபுக்கு போய் விஷயத்தை என்ன பண்ணு சொல்லு, உள்ளங்கை மேக எழும்புது, இரைச்சலின் சத்தம் கேட்குது, மழை வரப்போகுது. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்காக நான் தொடர்ச்சியா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாம ஜெபிக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ, நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேனோ அவ்வளவான கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்துல மட்டும்தான் ஜெயம். இந்த வருஷத்தை நம்ம எப்படி தெரியுமா சுதந்திரிக்க போறோம்? ஜபத்தால தான் சுதந்திரிக்க போறோம். யார் ஒருவர் அதிகமா தங்களை ஜபத்துல ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க இந்த வருஷத்தை அதிகமா சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா ஜபத்துல கலந்து கொள்ளுங்க, அதிகமா கர்த்தரை ஆராதிங்க. இங்க 7ஆம் தரம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. 7ஆம் தரம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்க ஒரு சத்தம் கேட்குது. எப்படி ஸ்தோத்திரம், எலியாவுக்கு உள்ளங்கை மேக எழும்பியதும் இரத்தலின் சத்தம் கேட்டுச்சோ, அது போல யோசுவாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா விரிசலின் சத்தம். என்ன சத்தம்? விரிசலின் சத்தம் யோசுவா கேட்குது. என்ன ஏதோ ஒரு சத்தம், இது வரைக்கும் கேட்காத ஒன்று கேட்குது. 7 நாள் கேட்காத ஒரு சத்தம், 7வது முறை சுத்துறப்ப ஒரு சத்தம், இது வரைக்கும் கேட்காதது. இந்த 7வது முறையை சுற்றி கால் வைக்கும் பொழுது, கடைசி ரவுண்டை முடிக்கும் போது, அந்த 7வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதை முடிக்கிற அந்த ஃபினிஷிங் லைனுக்கு வரும்பொழுது யோசுவாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சத்தம், விரிசலின் சத்தம் என்ன பண்ணுது? கேட்குது. என் வாழ்க்கையில தேவ சத்தம் கேட்கணும்னா, அடைக்கப்பட்டு திறக்கணும்னா நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படணும். யாராவது ஜெபிக்கிறீங்களா இந்த வருஷம்? வேலையிலையோ வருமானத்திலையோ இல்லை சரீரத்திலையோ ஒரு நல்ல வாசல் திறக்காதா? என் வாழ்க்கை நல்லபடியாக போகிறதுக்கு ஒரு வாசல் திறக்காதா? என் கணவருக்கோ என் மனைவிக்கோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட மாட்டோமா? இல்லை என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா? என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிராதான்னு ஒரு வாசலுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விரிசலின் சத்தம் உங்கள் காதலை கேட்கணும்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம்,
நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நல்லாதான் கையை தட்டி பாடுங்களேன், நல்லா வாயை தரங்க. தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு, கையை தட்டுங்க, சத்தம் கேட்கல. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க என் தேவன் எப்படிப்பட்டவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும். எஸ் எஸ் ஆண்டவரே, ஆராதிக்கிற அத்தனை பேரும் இந்த வருஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் உலாவுவீராக, குடும்பத்தில் உலாவுவீராக. யாருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஒரு புதிய வாசலுக்காக ஜெபிக்கிறாங்களோ, எஸ், அவங்க வாழ்க்கையில ஒரு வாசல் திறக்கப்படட்டும்பா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாழ்க்கை, அடைக்கப்பட்ட வேலை, அடைக்கப்பட்ட கர்ப்பம், அடைக்கப்பட்ட திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எஸ், கேளுங்க தேவ சமூகத்துல, எனக்கு முன்பாக நிக்கிற எரிகோல ஒரு விரிசல் விடுற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஆராதிப்பேன்ப்பா, நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன். எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோவுல ஒரு விரிசல் சத்தத்தை நான் கேட்கிற வரைக்கும் நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஓ ரபா ரகதகரணமானா ரேகல கடகத ரகடக ரபடகரணமானா ஷபௌதி ரிபல பரபல கதர பதகரணமானா ஓ ரிபா பாபா சந்தர பௌதரி கடகரணமானா. எஸ் ஜீசஸ், ஒரு வாசல் திறக்கட்டும்பா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும்பா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும்பா. நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இலகப்பட்டும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீரு. இந்த வருஷம் அநேக ஜீவ விருட்சத்தை காண உதவி செய்யுங்கப்பா, அநேக ஜீவ விருட்சத்தை காண உதவி செய்யுங்க, அநேக ஜீவ விருட்சத்தை காண உதவி செய்யுங்க. ஓரபால சந்தர பௌதரி படகதர கடகரணமா, ஜீவ விருட்சம் உண்டாகட்டும், சில விரிசல்கள் உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்களை விரிசல் உண்டாகட்டும். ஓரபால சந்தர பௌதரி பல பரகடகதர படகரணமா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எஸ், அல்லேலூயா. அப்ப நான் எவ்வளவா ஜெபிக்கிறேனோ, நான் எவ்வளவா ஒப்பு கொடுக்கிறேனோ, நான் எவ்வளவா தொடர்கிறேனோ, அவ்வளவான நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், அவ்வளவா நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும், நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஏதோ இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப ஒப்பு கொடுத்தோமா? ஆர்சி சபையில் பார்த்துருக்கீங்களா? நான் ஆர்சியில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், வாரமானா சாயங்காலமானா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே, ஃபாதர் அங்கே இருப்பார், ஒரு சின்ன தர மாதிரி போட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. இங்கே போவாங்க, நான் அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், பாவம் மன்னிப்பு கேட்பேன். ஆனால் டெய்லி சில பேர்லாம் பாவம் என்ன தெரியுமா கேட்பாங்க? நான் எதிர்த்து பேசிட்டேன், என் கணவரை எதிர்த்து பேசிட்டேன், என் மனைவியை அடிச்சிட்டேன், என் பிள்ளைங்களை நான் இப்படி பேசிட்டேன்னு டெய்லி பாவம் மன்னிப்பு கேட்பாங்க, டெய்லி ஒப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம என்னைக்காவது வாழ்ந்துருக்கோமா? வருஷத்தில் சுத்திகரிப்பு ஜெபம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து உட்காருவோம். அவ்வளவு பெருந்தன்மையான மனசு நமக்கு தேவ சமூகத்துக்கு போகிறதில்ல. அல்லேலூயா. அப்போ நான் எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுக்குறேனோ, என்னை ஒப்பு கொடுங்க, டெய்லி ஒப்பு கொடுங்க. ஏன் சிஎஸ்சியில் இருக்கிறவங்க, ஆர்சியில் இருக்கிறவங்க, பெந்தேகோஸ்துக்காரனை விட அவங்க எதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒரு செய்வாங்க, பாவம் மன்னிப்பட்டு ரெகுலராக எடுப்பாங்க தேவ சமூகத்தில். ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். எவன் ஒருவன் தன் அக்கிரமத்தை ஒப்பு கொடுக்கிறவனோ, மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்போ எதுக்கு, யாருக்கு அதிகமாக இறக்கம் கிடைக்கும்னா,
அறிக்கை பண்ணணும், விட்டுறணும். இங்கே அறிக்கை பண்ணுறோம், ஆனால் விட்டுறது கிடையாது. விடுறது கிடையாது. அறிக்கை பண்ணணும், விடணும். அறிக்கை பண்ணணும், விடணும். ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க, முத்திரை போடுங்க. யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்கள டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக 3 வேளை ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக 6 வேளை கூட ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நிச்சயமா ஒரு விரிசலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். அது என்ன அடைக்கப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி 1 மணி நேரம் ஒப்பு கொடுங்க. டெய்லி 3 வேளை ஒப்பு கொடுங்க. நேரம் கிடைக்கும்போது ஒப்பு கொடுங்க. அந்த கரும்பு பிடிச்ச ஃபோனை நோண்டாம, டிவியை போட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காம, தேவ சமூகத்தில் 1 மணி நேரமாவது உட்காருங்க. அதுக்கப்புறம் என்ன கன்றாவியோ பாருங்க, வேண்டான்னு சொல்லலை. டிவியை பாருங்க, ஃபோனை பேசுங்க, இல்லை வெளியில் கிளம்பி போங்க, கடைக்கு போங்க, ஷாப்பிங் போங்க, எங்கே வேணா போங்க. ஆனால் 1 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு போங்க. டெய்லி போங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். டெய்லி காலைல முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க. மதியத்தில் டெய்லி தேவ சமூகத்துக்கு போங்க. நிச்சயமா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில திறக்கப்படாத சில வாசல்கள்ல ஒரு விரிசலை கொடுத்து ஒரு வாசலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? திறப்பார். இதுவரைக்கும் எவனுக்குமே திறக்காத எரிகோ யாருக்கு திறந்திருக்கு? யாருக்கு திறந்திருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு. இதுவரைக்கும் எந்த ஜனமும் கடந்து போகாத ஒரு பாதையை இஸ்ரவேல் ஜனம் கடந்து போகுதுன்னா அந்த அளவுக்கு அந்த ஜனம் தங்களை ஒப்பு கொடுத்து, ஜெபத்துல ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்துல ஒப்பு கொடுத்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவனும் கடக்கல. எப்படி ராகாப் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னிச்சோ, உன்னைய கண்டா எனக்கு பயமா இருக்கோ, அது நிறைவேறிடுச்சு. எரிகோக்காரன் நினைச்சா இவன் சும்மா சுத்திக்கிட்டு இருக்க, நடந்து போக மாட்டான்னு. இவன் சும்மா தான் நடந்து போவானா, கர்த்தர் பயங்கரமான காரியம் செய்வார்னு யாருக்கு நீ எட்டல, உரைக்கல. எரிகோ ராஜாவுக்கு உரைக்கல. இவங்க எகிப்திலேயே சும்மா தான் இருந்தாங்க, இவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. எகிப்திலே இவங்க எப்படிதான் இருந்தாங்க? சும்மா தான் இருந்தாங்க. செஞ்சது பூரா அவருன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க சுத்துறதை பார்த்துட்டு சும்மா பெனாத்திக்கிட்டு இருக்கிறாங்க நினைச்சாங்க. 7வது நாள் 7வது முறை அந்த பினிஷிங் லைன்ல யோசுவா வைக்கிறான். உடன்படிக்கை பெட்டி கிராஸ் ஆகுது. எக்காலத்தை ஊதிக்கிட்டு போன யூத ஜனங்கள் காலை வைக்கிறாங்க. ஒரு விரிசல் கேட்குது. அப்பதான் புரியுது விரிசல் அடைஞ்சது எங்கேயும் இல்லடா, என்னுடைய சிங்காசனத்துல விரிசல் அடைஞ்சுன்னா அப்ப ராஜாக்கு மண்ணில் எட்டுது. வாசல் என்ன பண்ணும்? திறக்கும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து தேவ சமூகத்துல வாழுவோம். அதிகமா ஒப்பு கொடுங்க. கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, கேலி பேசினாலும் பரவாயில்ல, நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க. தயவு செஞ்சு உலகத்துக்கானுக்காக அது என்ன நுழைய மாட்டீங்க. உலகத்தானுக்காக உங்க லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிடாதீங்க, மாத்திராதீங்க. உங்க ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் என்ன, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல தரித்துருங்க. இரவு ஜெபம் பண்றவங்க இரவு ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபம் பண்றவங்க அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் சும்மா தான் இருக்கேன் பாஸ்டர்னா நேரம் ஆலயத்துக்கு வாங்க. ஜெபத்தில் உட்காருங்க. இந்த வருஷம் முழுக்க ஜெபத்தில் தான் உட்கார போகிறோம். ஜெபத்தால் ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். அடுத்து எதை ஒப்பு கொடுத்தாராம் கர்த்தர் ஜனங்களுக்கு? யோசுவாவின் 10:12 வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 10:12. கர்த்தர் எமோரியரை முன்பாக பேசி சூரியனே ஸ்தோத்திரம். இப்ப அடுத்து எதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற தமது ஜனத்துக்கு? இயற்கையை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப கிதியோனுக்கு யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிறது வேற, யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிறது வேற. ஆனா யோசுவாவுக்காக கர்த்தர் செய்யற காரியம் என்ன? யோசுவா ஜெயிக்கணும், யோசுவா யுத்தத்துல பெரிய அளவுல ஜெயிக்கணும். ஆனா இந்த யுத்தத்தினுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? சாதாரணமா இருக்கக்கூடாது. இது ஒரு வித்தியாசமான முடிவா இருக்கணும், ஒரு வித்தியாசமான வெற்றியா இருக்கணும். எல்லாரும் பார்க்கிற வெற்றியை நான் யோசுவாவுக்கு தரக்கூடாது. எல்லோரும் பார்க்குற அளவுக்கு ஒரு வெற்றியை நான் என்ன பண்ணணும்? தரணும். இப்போ ஸ்தோத்திரம். எதை ஒப்பு கொடுக்கிறார்? யுத்த காலத்தில் யோசுவா என்று சொல்றாரு, சூரியனே நீ அங்கேயே நில்லு, சந்திரனே நீ அங்கேயே நில்லு, என் வார்த்தை மாறுற வரைக்கும் என்ன பண்ண இடம் மாறக்கூடாதுன்னு சொல்லி யோசுவா ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அப்படியே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அப்படியே ஒப்பு கொடுத்தார்.
ஸ்தோத்திரம். இயேசுவின் நாட்களில் சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, யாரா அவரு காற்றையும் கடலையும் அடக்கிட்டு இருக்காருன்னு? அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? அது யாருடைய அதிகாரம்? யாருக்கு இயற்கை கீழ்ப்படியும்? படைத்தவருக்கு மட்டும்தான் எதா இருந்தாலும் கீழ்ப்படியும். ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஒரு சிங்கத்தை வளர்க்குறீங்க, ஒரு கரடியவே வளர்க்குறீங்க, ஒரு குதிரையை வளர்க்குறீங்க, அது வேற எவனாவது பக்கத்தில் போய் சொல்லுங்க, மிதிக்க எத்தனை கிலோமீட்டர் தாண்டி கிடப்பான்னு தெரியாது. ஆனால் ஓனர் போய் நிற்க சொல்லுங்க, நக்கிக்கிட்டே இருக்கும். கீழ்ப்படியும், அப்படியே கீழ்ப்படியும். இயேசுநாதருடைய காலத்துல இயேசுநாதர் சொன்ன வார்த்தை இறையாதே அமைதாள் என்று சொல்றப்ப காற்றும் மழையும் அங்க நின்று போனது, அங்க உறைந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யோசுவா சொல்றப்ப அது நிக்க காரணம் என்ன? தன் அதிகாரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு தன் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய அதிகாரங்க. இயற்கையை கீழ்ப்படிய பண்றது தேவனுடைய அதிகாரம். அப்படிப்பட்ட தேவ அதிகாரத்தை ஒரு சாதாரண 2 கை 2 கால் 2 மூக்கு உள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அவன் எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருப்பான்? எந்த அளவுக்கு யோசுவா தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருப்பான்? நாம ஜெபிக்கிறோம், என் ஜெபத்துக்கு அதுக்கேற்ற பதில கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்க நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். நான் நல்லா ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். நான் எவ்வளவா ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அவ்வளவாய் கர்த்தர் எனக்கு இயற்கையை ஒப்பு கொடுக்கிற, இயற்கையை சுத்தர அடக்குற. இது வரைக்கும் இயற்கையை அடக்கிறது யாருக்குமே முடியாது. பேயை விரட்டுறது, பிசாசை விரட்டுறது இதெல்லாம் வேற. இயற்கையை விரட்ட முடியுமா? புத்திக்கு அப்பாற்பட்ட வெற்றியை தான் யோசுவா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரு, ஒப்பு கொடுப்பாரு. ஆனா யோசிக்கிற அளவுக்கு ஒப்பு கொடுப்பாரு. எப்படி இவ்வளவு நேரமா யோசுவா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? எப்படி யோசுவால முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. உட்காந்து நாள் கணக்க போட்டு பார்க்கறான். ஏலே கடந்து போயிருக்கா, சந்திரன் என்ன பண்ணல வரல, சூரியன் என்ன பண்ணல வரல. இது பெரிய வெற்றி. இப்ப இது பெரிய வெற்றி. என் வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படின்னா என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் ஜெபத்தில் என்னை அதிகமாக ஒப்பு கொடுத்துருக்கணும். என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகசியம் அதிசயம் என்னங்க நம்ம வாழ்க்கையில்? இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயம் என் வாழ்க்கையில் என்ன? நம் எல்லோரும் சொல்லக்கூடியதான நம் சரீரத்தினுடையதான பலவீனங்கள். இன்றைக்கு கேன்சரில் எத்தனை பேர் கிடக்குறாங்க? மூளை காய்ச்சல், பிளட் பிளாக் ஆகி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பல சட்ட சிக்கலான வியாதிகளை சிக்கிக்கிட்டு உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்குலாம் அற்புதம் நடக்கணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்தால் தான் உண்டு. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கும் போது நான் ஏன் போய் ஜெபம் பண்ணக்கூடாது? நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார்ல, நான் ஏன் போய் தைரியமாக ஜெபம் பண்ணக்கூடாது? அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் கையில் கர்த்தர் வல்லமையை கொடுக்க காரணம் என்ன? ஒப்பு கொடுத்தாரு. என்னதான் அவர் பின்வாங்கி போன மனுஷனாக இருந்தாலும், என்னதான் மறுதளிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், அதே ஸ்தோத்திரம் பேதுருவின் கையில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அது யாருடைய அதிகாரம்? இயேசுகிட்ட பிதா கொடுத்த அதிகாரம். இயேசுவால தான் அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு. யோசுவோடைய அதிகாரத்தை அன்றைக்கு யோசுவா பயன்படுத்தினாரு. இக்காலத்தில் யார் பயன்படுத்திட்டு இருக்கிறா? பேதுரு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இனி வர காலத்தில் நாம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? அதிகமாக ஒப்பு கொடுக்கணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம கிட்ட தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் தூக்கி எறியணும், அசுத்தத்தை அனைத்தையும் தூக்கி எறியணும். அசுத்தி ஒன்று காணப்படாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்குன்னு சொன்னார்ல. அசுத்தியான விஷயத்தை என் குடும்பத்துல, என் இருதயத்துல, என் உள்ளத்துல, என் சபைக்குள்ள நான் வச்சுக்காதபடிக்கு கடைஞ்சு தூக்கி எரிஞ்ச அப்படின்னாக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வருஷத்துல அதிகமா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஒப்பு கொடுக்கணும். என் கையில ஒரு நன்மை வரணும்னா அதற்கேற்ற காரியத்தை நான் தேவனுக்கு செய்யணும்.
நான் அதிகமாக ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. நாம் யாரும் எளிமை நின்று ஜெபித்து முடிக்கலாமா? தேவ சமூகத்தில் எளிமை நின்று ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எங்களோடு கர்த்தர் இந்த முதல் ஆராதனைகளை பேசின அனைத்து வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அனைத்து வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அனைத்து வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக விட்டு கொடுக்குறோம். எங்களை அதிகமாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களை அதிகமாக உமக்கு நேராக கொண்டு வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு கீழே நிற்க என்னையை விட்டு கொடுக்குறேன். உமக்கு கீழே என்னை ஒப்பு கொடுக்க விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லையப்பா. உண்மை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லையப்பா. என்னை இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்குறேன். என்னை தாழ்த்துறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவர், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு வெற்றியை நான் பார்க்கணும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் திறக்கப்படாத சில கதவுகள் திறக்கப்படணும். ஆண்டு இது வரைக்கும் ஆண்டு சத்துரு என்னை பார்த்து பயப்படாத அளவுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் கொண்டு வரதுக்கு என்னையை நான் ஒப்பு கொடுக்குறேன். என் சத்துருக்கள் என்னை பார்த்து பயப்பட என்னையை ஒப்பு கொடுக்குறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வாசலை திறக்க என்னையை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் சாட்சியை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, என்னை அதிகமாக தாழ்த்துக்கிறேன்ப்பா. எங்களை அதிகமாக கீழ்படுத்துகிறோம்ப்பா. நாங்கள் அதிகமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவ கரத்தில் விட்டு கொடுக்கலாமா? கொஞ்சம் நேரம், ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு 2-3 மாதம் ஜெபம் பண்ணிட்டு, ஓ ரிபாலா ஹதரா பட கதரா நமானா, ரிபாலா கதரா நமானா, சந்தர பௌதரி பலபர ஹதர பதகர நமானா. உங்களுக்கு முன்பாக எது எரிகோவை போல நிற்குது? உங்களுக்கு முன்பாக எது எரிகோவை போல நிற்குது? அந்த எரிகோவை தேவ சமூகத்தில் வைங்க. உங்களுக்கு முன்பாக எது எரிகோவை போல இருக்கு? தேவ சமூகத்தில் வைங்க. கேளுங்க, தேவ சமூகத்தை ஆண்டு, எனக்கு இதில் மேலே ஒரு விரிசல் வேணும்ப்பா. நான் கடந்து போகிற அளவுக்கு எனக்கு ஒரு பாதை வேணும்ப்பா. நான் கடந்து போகிற அளவுக்கு எனக்கு ஒரு பாதை வேணும் ஆண்டவரே. நான் பறந்து போக ஆண்டு எனக்கு ஒரு பாதை வேணும்ப்பா. எனக்கு ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும் ஆண்டவரே. எனக்கு சின்ன ஒரு கேப் கிடைச்சா போதும்ப்பா. ஒரு சின்ன விரிசல் கிடைச்சா போதும்ப்பா. ரொம்ப நாளாக இதில் யாரும் பிரயாணித்ததில்லை. ரொம்ப நாளாக இது யாருக்கும் வழி கொடுத்ததில்லை. இது காலங்காலமே என் சந்ததிக்கு அடைக்கப்பட்டிருக்க வாசலாக இருக்குது. இது தலைமுறை என் குடும்பத்துக்கு அடைக்கப்பட்ட காரியமாக இருக்குது. இது வரைக்கும் என் தலைமுறையில் யாருமே இது வழியாக கடந்து போனதில்லை. இது வரைக்கும் என் தலைமுறையில் யாருமே இந்த வழியாக போனதில்லை. ஆனால் எனக்கு இது திறக்கப்படணும். கேளுங்க, தேவ சமூகத்தில் இது வரைக்கும் என் சந்ததிக்கு திறக்கப்படாத ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படணும்ப்பா. இது வரைக்கும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் திறக்கப்படாத ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, இது வரைக்கும் பிரயாணிக்காத ஒரு வாசல் எனக்காக திறக்கப்படணும்ப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா? என் பாலித்துக்குள்ள உலாவுகிற தேவன் நீர் அல்லவா? ஓரபல ஹந்தர பௌதரி பலபட கதரகட கரணமனா, சந்தர பௌதரி பலகத ரகடக ரணமனா. அவியானங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எஸ்.